ஓகே. ஸோ இன்டர்வியூ கிராக்கிங் ஒர்க் ஷாப் கரெக்டா? நம்ம வந்து இன்டர்வியூ கிராக்கிங் ஒர்க் ஷாப்பில் இருக்கோம் கரண்ட்லி. ஸோ டே என்னப்பா போயிட்டுருக்கு? டே 12 13வது டே இன்னைக்கு கரெக்டா? ஸோ எவ்ரி ஒன் யூ பீப்புள் ஸ்டார்டட் ஆன் யுவர் ப்ரொஃபைல் கிரியேஷன் லிங்க்டின் அப்படின்னு ஆரம்பித்தோம். அப்படியே ஒவ்வொன்றா பண்ணிக்கிட்டே இருக்கும் கரெக்டா? எஸ். ஸோ லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூஐ யூஎக்ஸ் சேலஞ்ச் எடுத்து எப்படி கண்டினியூஸாக ஒர்க் பண்ணலான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் கன்சிஸ்டன்சியாக எப்படி டிசைன் ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் பர்சனல் வெப்சைட்டு, ஷோகேஸ் போர்ட்ஃபோலியோ, கேஸ் ஸ்டடீஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ ஒய் பர்சனல் வெப்சைட்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்தன் உங்களோட இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கு அப்படின்றத பார்த்தோம். ஸோ ஜெய் ஷேர் பண்ணியிருந்தார் அவரோட வெப்சைட்டை. சந்தோஷம். வேறு யாரெல்லாம் முடிச்சிருக்கீங்க? வேறு யாரோ கூட எனக்கு பிங் பண்ணியிருந்தீங்க. ஓகேவா? அஜித் குமார் நீங்களும் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் ரிசியூம் தான் அனுப்பியிருக்கீங்களா? ஓகே ஓகே. ஸோ எதெல்லாம் இல்லையோ பட்டு பட்டு பட்டுன்னு கிரியேட் பண்ணி வச்சிருங்கப்பா. அவ்வளோதான் சிம்பிள். ஓகே ஓகே. ஒரு கம்மிங் டு தி யூஐ பார்ட். இப்போ நான் உங்களுக்கு யூஐ பற்றி சின்னதாக ஒரு சின்ன கிளான்ஸ் கொடுக்குறேன். ஸோ யூஎக்ஸ் பற்றி பார்த்தாச்சு கேஸ் ஸ்டடியில். யூஐன்னு வரும்போது நான் என்ன ப்ரோ பண்ணுறது? ஓகே. இப்போ உங்கள் இன்டர்வியூவில் வந்து கொஸ்டின் கேட்பாங்க, யூஐ பற்றி கொஞ்சம் இப்போ சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ யூஐ பற்றி பேசும்போது நீங்கள் என்ன சொல்வீங்க, என்ன பண்ணுவீங்க? ஸோ யூஐ பற்றி படிக்கும்போது ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கங்க பேசிக்ஸு. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா கலர். ஓகேங்களா? கலர் ரொம்ப ரொம்ப முக்கியம். கலர் சைக்காலஜி, கலர் ஹார்மோனி இந்த டாபிக்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். கலர் தியரி இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இப்போ யூஐ பற்றி பார்த்துட்ருக்கோம். கேஸ் ஸ்டடியில் யூஎக்ஸ் ஃபுல்லாக பார்த்தோம். இப்போ யூஐயில் என்ன முக்கியம்? கலர் முக்கியம். ஓகே. டைப்போகிராஃபி. அது என்ன ப்ரோ டைப்போகிராஃபி? டைப்போகிராஃபிக்னா ஃபாண்ட்டு. ஒரு நல்ல ஆப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஃபாண்ட் போடுவாங்க? மொபைல் ஆப்ஸ்க்கு என்ன ஆப் போடுவாங்க? செரிஃபா, சான்ஸ் செரிஃபா? ஸோ சான்ஸ் செரிஃப் தான் நம்ம யூஸ் பண்ணணும் நம்மளுடைய மொபைல் ஆப்புக்கு, வெப்சைட்டுக்கெலாம். சொல்கிறது புரிஞ்சுதா? ஸோ சான்ஸ் செரிஃபில் ஒரு 10 பாயிண்ட் சொல்லுங்கள் பார்க்கலாம், பெஸ்ட் பாயிண்ட்டு. அப்படியே அன்மியூட் பண்ணி யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம். பண்ணியாச்சு பண்ணியாச்சு. ஆட் பண்ணிட்டேன்.
ஒரு 10 பாயிண்ட் சொல்லுங்கப்பா. 10 பெஸ்ட் பாயிண்ட் ஃபார் மொபைல் ஆப்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, கவித், இன்டர், ரோபோட், பாப்பிங்ஸ், ஒர்க் சான்ஸ், அப்புறம் பப்ளிக் சான்ஸ், டிஎம் சான்ஸ், லாட்டோ, ப்ராக்சிமா நோவா. இப்போ நான் அந்த கேட்ட கொஸ்டினுக்கு இருக்குதுல்ல, இது என்ன ஒரு டிசைனை கேட்டாரு. 2 டைம் கேட்டிருப்பாங்க, ரெண்டு 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 இன்டர்வியூல கேட்டுறாங்க. கேன் யூ ப்ளீஸ் லெட் மீ நோ யுவர் 10 பெஸ்ட் பெஸ்ட் சஜஷன் பாயிண்ட் ஃபார் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் அப்படி சொல்லிட்டு. உங்களுக்கு ஒரு 10 பாயிண்ட் தெரியல, ஒரு 10 பாயிண்ட் உங்களுக்கு தெரியலன்னா, அப்புறம் நம்ம என்ன ஒரு மொபைல் டாக்டர்ஸ், மொபைல் யூஎக்ஸ் பீப்புள் அப்படின்னு சொல்ல முடியும்? புரியுதா? ரூபிக். ஓகே. ஒரு பெஸ்ட் 10 ஃபாண்ட் உங்களுக்கு தெரியணும், ஃபிங்கர் டிப்ல இருக்கணும் நீங்க. ஓகே. இல்லைன்னு வச்சுங்களேன், நீங்க வந்து டிசைனர் தான், பட் ஆனால் ஒரு பக்காவான டிசைன்லாம் கிடையாது. உங்களை விட, நீங்க நினைக்கிற மாதிரி உங்களை விட பெஸ்ட் டிசைனர்ஸா நிறைய பேர் இருப்பாங்க. நீ யோசிச்சு பாருங்களேன். சப்போஸ் அவங்களாம் மார்க்கெட்டுக்குள்ள வேலைக்கு வந்துட்டாங்கன்னா, இன்டர்வியூ வராங்கன்னா, அவங்க இப்போ எல்லாத்தையும் அவன் டாப் லெவலில் இருக்கிறான், எல்லாமே வச்சிருக்கான் அவன் கையில், அவனுக்கு எல்லா ஃபாண்ட்டும் தெரியுது, அவனுக்கு ஒரு 10 20 ஃபாண்ட் தெரியுது பக்காவா. உங்களை வேலைக்கு எடுப்பானா? அவங்கள வேலைக்கு எடுப்பாங்களா? ப்ரோ, அதெல்லாம் கம்ப்யூட்டர் பார்த்து நான் சொல்லிவிடுவோம் ப்ரோ. கம்ப்யூட்டரில் கூகுளில் போட்டாவே வந்துடும் ப்ரோ. சாட் ஜிபிடி கூகுள்லாம் நம்பிக்கிட்டுலாம் பழப்பு நடத்துனீங்கன்னா வச்சுங்களேன், நாளைக்கு எல்லாம் ப்ரீமியமாக மாறிடும். எதுவுமே நான் பண்ண முடியாது நம்மளால. ஸோ நம்ம பழப்பை எப்படி பண்ணணும் அப்படின்னா, நம்ம நோ மோர் ஏஐ டிசைன்ஸ், அதாவது நோ மோர் ஏஐ டிபெண்டன்சி இன் அவர் கேரியர். இண்டிவிஜுவல் பீப்புளாக நம்ம ஒர்க் பண்ணணும். ஏஐ இல்லைன்னு வச்சுங்க, நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுவீங்க? ஏஐ இல்லை இப்போது, ஹவ் யூ வில் ஸ்டார்ட் ஒர்க், அந்த மாதிரி ஒர்க் பண்ணணும். அப்போது ஃபாண்ட்டு, கலரு, டைப்போகிராஃபி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது? கலர் பார்த்தாச்சு, டைப்போகிராஃபி பார்த்தோம். வேறு என்ன ஒரு ஒரு மொபைல் ஆப்புக்கு தேவை? லே அவுட். என்ன தேவை? லே அவுட். ஸோ என்ன லே அவுட்டு நம்ம ஒர்க் பண்ண போகிறோம்? ஓகே. மொபைலா, வெப்பா,
டேபா, எந்த லேஅவுட் நம்ம ஒர்க் பண்ண போறோம்? அது எப்படி ஒர்க் ஆகும்? அதோட கிரிட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு? ஓகே. கிரிட் ஸ்ட்ரக்சர் என்னது? ஒரு மொபைல் சாரி ஒரு வெப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கிரிட்டுப்பா இருக்கு? ஐ நீட் ஆன்சர்ஸ். ஒரு வெப்புக்கு எத்தனை கிரிட் இருக்கு? ஒரு கம்ப்யூட்டருக்கோ இல்ல ஒரு டெஸ்க்டாப்புக்கோ எத்தனை கிரிட் இருக்குன்னு கேட்டேன். லேஅவுட்ல. வெப் லேஅவுட்ல எத்தனை கிரிட் இருக்கு? ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, யுஐஎக்ஸ் டிசைனர்ஸ், யுஐ டிசைனர்ஸ் சொல்லிட்டு மார்க்கெட்ல சுத்திட்டு இருக்கீங்க. சொல்லுங்க. ஒரு லேப்டாப் வெப்போடைய வெப் கிரிட் எத்தனை இருக்குன்னு கேட்டேன். கூகுள் பண்ணிலாம் சொல்லக்கூடாது. நீங்களா சொல்லணும். So 12, I think. எஸ் 12 கிரிட். ஓகேவா? ஸோ 12 கிரிட் அந்த 12 கிரிட பிரிக்க பிரிக்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்படியே வந்து மொபைலுக்கு கன்வெர்ட் ஆனா 4, டேபுக்கு வந்து 8, 6 அப்படின்னு பிரியும். ஸோ ஒரு ஒரு கிரிட்டுன்னா என்ன? ஒரு கிரிட் ஸ்ட்ரக்சர்னா என்ன? ஒரு லேஅவுட்னா என்ன? அத ஒரு மொபைலுக்குள்ள கொண்டு வரும்போது நம்ம எப்படி மாத்தி போடணும்? அப்போ இந்த மாரியான ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ யுஐ டிசைனரா வரும்போது அங்க அங்க ட்ராக்கே வேற. யுஎக்ஸ்ன்றது அங்க ட்ராக்கே வேற. யுஎக்ஸ்ன்றது கம்ப்ளீட்லி யுஎக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணது. யூசரோட எக்ஸ்பீரியன்ஸ ஃபோக்கஸ் பண்ணது. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப பிரின்சிபலையும், ரொம்ப ரொம்ப சில மெத்தடாலஜியும், சில டூல்ஸையும் போட்டு நான் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன் ஃபுல்லா. ஆனா இங்க வந்துட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், எங்க யுஐக்குள்ள வந்துட்டீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல்லுமே வந்து இது வந்து பிராக்டிகல். இது வந்து பார்த்தீங்கன்னா பிராக்டிகல் அண்ட் இட் ஷுட் பி HTML அண்ட் CSS வச்சு பேசிக்ஸ் வச்சு ஒர்க் பண்ண போற விஷயம். இங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, பிராக்டிகலி யூ நீட் டூ இம்ப்ளிமெண்ட். அப்போ இது வந்து எல்லாம் மெக்கானிசம். அதாவது மெக்கானிசம்னா, இதான் ஒர்க் பண்ற இடம். யுஐ தான் ஒர்க் பண்ண போறீங்க. ஆனா யுஎக்ஸ்ல ஒர்க் பண்ணி டேட்டாவ கண்டுபிடிச்சதுக்கப்புறம், கம்ப்ளீட்லி யூ ஆர் கோயிங் டூ ஒர்க் வித் திஸ் கைண்ட் ஆஃப் யுஐ சிஸ்டம்ஸ். ஸோ கிரிட் லேஅவுட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ கிரிட் லேஅவுட்ல நான் என்ன பண்ணணும்? என்ன பண்ணக்கூடாது? படிக்கலாமா? இதுக்கு முன்னாடி வரையும் நீங்க இந்த கிரிட்ன்னு தெரியாதுன்றவங்க எத்தனை பேர் இருக்கீங்க இங்க? மீ எப்பன்னு போடுங்க. ஸோ இந்த கிரிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிரிப்பாங்க. பிரிச்சு 3, 3 எடுப்பாங்க. இல்ல 2, 2 எடுப்பாங்க. பேசிக்கலி வாட் எவர் தேர் நீட்ஸ். அப்போ ஒரு கிரிட் சிஸ்டம்னா என்ன? அது எப்படி ஒர்க் ஆகுது? இந்த மாரி கொஞ்சம் டீட்டெயிலா படிக்க ஆரம்பிக்கணும். நீங்க படிச்சிருக்கிற அந்த யுஐ, யுஎக்ஸ்ல இன்னும் டீட்டெயில் விஷயம் தேவைப்படுது. இதெல்லாம் எப்போ முழுமையா மெச்சூர் ஆகுதோ அன்னைக்கு தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். சும்மாலாம் யாரும் வேலை குடுக்க மாட்டாங்கப்பா. No one will provide the job to you. When you are mature enough in the design industry, then only you will get the job. Otherwise, you won't get it. நீங்க எழுதி கூட வச்சுக்கங்க. நான் என்னைக்கு எனக்கு வேலை கிடைக்குதோ, ஓ! நம்ம மெச்சூர் ஆயிட்டோம்ப்பா இன்னைக்கு. அப்ப நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ ஒரு வெப்சைட்டுக்குள்ள அதுல கிரிட்ன்னு ஒண்ணு இருக்குது. கிரிட்டுக்குள்ள லேஅவுட், கட்டர் ஸ்பேஸ் நெறைய இருக்கு உள்ள படிக்கிறதுக்கு. ஸோ இதெல்லாம் போய் படிக்க ஆரம்பிக்கணும் அப்போ நீங்க. ஸோ டைப்போகிராஃபி பார்த்தோம், கலர் பார்த்தோம், அதுக்கப்புறம் லேஅவுட் பார்த்துருக்குறோம். கரெக்ட்டா? அடுத்து என்ன ப்ரோ யுஐல நான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா, ஆண்ட்ராய்டுனா என்ன? ஆண்ட்ராய்டுனா என்ன? ஓகே. ஸோ ஆண்ட்ராய்டுக்குள்ள என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பாசிபிளா பண்ண முடியும், முடியாது. அதோடைய கம்யூனிட்டில போயிட்டு அப்பப்போ வர ஃபீச்சர்ஸ பத்தி படிக்கிறது. செக்யூரிட்டி பத்தி படிக்கிறது.
அதில் இருக்கிற அப்ளிகேஷனுடைய கெப்பாசிட்டியை பற்றி படிக்கிறது. ப்ரோ, ஆஸ் அ டிசைனராக ஒய் ஐ வாண்ட் டு டூ திஸ், எனக்கு இது தேவையே இல்லையே. நான் ஆண்ட்ராய்டை பற்றிலாம் நான் இதுக்கு படிக்கணும். நான் டெவலப்பர் இல்லையே. பட் நீங்கள் டெவலப்பர் இல்லை, ஆனால் டெவலப்பர் தானே ஒர்க் பண்ணி கொடுக்குறீங்க. நீங்கள் யாருக்கு ஒர்க் பண்ணி கொடுக்குறீங்க? டெவலப்பர் கூட தானே ஒர்க் பண்ணுறீங்க. டெவலப்பருக்கு தானே ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க. அப்போ டெவலப்பரோட ஃபீச்சர்ஸ் என்ன இருக்குது, டெவலப்பருக்கு என்ன தேவைப்படுதுன்றது நீங்கள் எடுத்து கொடுக்கலன்னா, பின்ன யார் வந்து டிசைனர்ஸ் வந்து, சாரி, டெவலப்பருக்கு வந்து யார் வந்து ஐடியா கொடுக்குறது? ஸோ டெவலப்பரே போய் தேடிட்டு வந்துடுவார் ஐடியாவை. டெவலப்பருக்கு ஐடியா தெரிஞ்சால் ப்ராடக்ட் நல்லா வந்துடுமே. அதுக்கு ஏன் டிசைனர்னு ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க கம்பெனிக்குள்ள? அப்போ யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த லாங்குவேஜ் ஆஃப் டெவலப்பர்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ஓஎஸ்எஸ். எத்தனை விதமான ஓஎஸ் இருக்குது, அதில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண முடியாது, பண்ண முடியும். ஓகே, அது மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கணும் நம்ம. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே, யாராருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்கோட் அண்ட் பாஸ்கீன்னு என்னன்னு தெரியும்? பாஸ்கி அண்ட் பாஸ்கோட் யாருக்காவது தெரியுமா? பாஸ்கி என்னன்னு சொல்லிட்டு. வாட் இஸ் பாஸ்கி? ஏன் பாஸ்கின்னு என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, பாஸ்கின்றது பயோமெட்ரிக் சொல்லிக்கிறீங்க. அப்போ இது பேர் என்னது? பாஸ்கோடுன்னு என்னது? அப்போ பாஸ்வேர்ட்ஸ் என்னது? ஸோ பாஸ்கி எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? இதெல்லாம் எனக்கு எதுக்கு ப்ரோ தெரியணும்? நான் டெவலப்பர் கிடையாது ப்ரோ, நான் டிசைனரு. நான் வந்து சும்மா டிசைன் பண்ணி கொடுத்துருவேன் நான், அவ்வளோதான். அது பின்னாடி நீ பாஸ்கோடு போடு, பாஸ்வேர்டை போடு, நீ ஓடிபியை போடு, எது வேணா போட்டு போ, எனக்கு என்ன இருக்குது? காய்ஸ், நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் தான் இந்த ஐடியாஸ் எல்லாமே ஷேர் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது, நம்ம ஆப் கூட யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுலாம் நீங்கள் தான் கண்டுபிடிச்சி வந்து சொல்லணும் அவங்களுக்கு, டெவலப்பர்ஸ்க்கு. ஸோ யூ வாண்ட் டு பி வெரி வெரி டெக்னிக்கல் ஹியர். சும்மா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு யூஎக்ஸ் முடிச்சிட்டேன், ஃபிக்மா முடிச்சிட்டேன்னா வந்துடும் அப்படியே உட்காந்து வேலை பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிடாதீங்க. நிறையா இருக்குது படிக்கிறதுக்கு. ஸோ ஜஸ்ட் ஜம்ப் இன் ஆண்ட்ராய்டு டெவலப்மெண்ட் இந்த பிளாட்ஃபார்முக்குள்ளே போய் developer.android.com உட்காந்து படிங்க. ஓகே, அதுக்கப்புறம் iOS. ஓகே, apple.developer. ஓகே, இங்கே போய் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுங்க. பாசிபிலிட்டிஸ் என்னென்ன பாசிபிலிட்டாக இருக்குது மார்க்கெட்டில், என்னென்ன மாதிரியான டெவலப்மெண்ட் மெத்தடாலஜிஸ் இருக்குது, டிவைசஸ் என்னென்ன இருக்குது, நியூவாக வந்திருக்கிற விஷயங்கள் என்னென்ன, அப்டேட்ஸ் என்ன, ஒரு ஹியூமன் இன்டர்ஃபேஸோட கைட்லைன்ஸ் என்ன, ஆப் ஐக்கான், கலரு, லேஅவுட்டு, அக்சசிபிலிட்டி, மல்டி டாஸ்கிங், மெனு பாரு, எல்லா பிளாட்ஃபார்முக்கு இருக்கிற எல்லா ஃபீச்சரையும் போய் படிங்க. இப்போ தெரியுதுங்களா நம்மளுக்கு எவ்வளோ விஷயம் தெரியாமல் இருக்குன்னு சொல்லிட்டு? நம்ம இன்னும் பார்த்ததெல்லாம் ரொம்ப சும்மா ரவுண்டு, அதுதான் 0.05% தான் நான் சொல்லுவேன். இன்னும் படிக்க வேண்டியது அவ்வளோத்தர் இருக்குது. ஆண்ட்ராய்டு பார்த்துட்டீங்க, iOS பார்த்துட்டீங்களா? அதுக்கப்புறம் வேறு என்ன பார்க்கலாம்? விண்டோஸ் டிசைன் சிஸ்டம், இல்லை விண்டோஸோட டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம்.
developer.windows.com போயிட்டு பாருங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பிளாட்ஃபார்முக்குலாம் வந்து பார்த்துருக்கீங்களா யாராவது? நீ தான் ப்ரோ இந்த பிளாட்ஃபார்ம்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியும் அப்படின்றவங்களாம் யாருன்னு சொல்லி போடுங்க பார்க்கலாம். இந்த பிளாட்ஃபார்முக்குள்ளே வந்திருக்கீங்களா? டெவலப்பர் மைக்ரோசாஃப்ட்குள்ளே, ஆண்ட்ராய்டுக்குள்ளே, இந்த மாதிரி மேக் ஆப்பிள்குள்ளே யாராவது வந்து பார்த்துருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? இல்லை இப்போ தான் நீ தான் தெரியுமா? தெரிஞ்சவன் நீ தெரிஞ்சவனா நியூ ஓப்பன் போடுங்க. நியூ எனக்கு இப்போ தான் தெரியும் ப்ரோ. நியூ போயிட்டு ஒவ்வொரு ஆப்போடைய பாசிபிலிட்டிஸ் அது எதுக்கெல்லாம் பயன்படுது, என்னென்ன ஆப்ஸ்லாம் மார்க்கெட்டில் இருக்குதுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இந்த மாதிரியான பிளேசஸில் போய் உட்காந்து படிக்கணும். இதெல்லாம் டெவலப்பர் பாசிபிலிட்டிஸ். டெவலப்பருக்கு என்னென்னலாம் கொடுக்க முடியும், டெவலப்பரை இப்போ ஒரு ப்ராடக்ட் எந்த லெவலுக்கு ஒர்க் பண்ண வைக்க முடியும் அப்படி சொல்லிட்டு அத்தனை விதமான விஷயத்தையும் உட்காந்து டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்களோட சஜஷனை கொடுக்க போகிறீங்க. புரிஞ்சுதுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? தெரிலனா தெரிஞ்சுக்குங்க. இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிறதுல யூஐ பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். நான் உங்களுக்கு யூஎக்ஸ் ஃபுல்லாக பற்றி கவர் பண்ணியிருந்தேன். போன போன 2 செஷனில் வந்து ஒரு கேஸ் ஸ்டடி எப்படி பண்ணுறது, ஒரு கேஸ் ஸ்டடிக்குள்ளே என்னென்ன டாபிக்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது எதுக்குன்னா, யூஐயை பற்றி எப்படி படிக்கலாம், யூஐயில் எப்படி பெஸ்ட்டு டிசைனராக வர முடியும், யூஐயில் நீங்கள் ஒரு பெஸ்ட்டு சஜஷன் எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னா, நீங்கள் போய் நிறைய ஆப்ஸ்லாம் போய் பாருங்கள். ஒரு நாளைக்கு 100 ஆப்ஸ் போய் பேட்டர்ன் பண்ணுங்க. 100 ஆப்ஸை போய் பேட்டர்ன் பண்ணிட்டு வாங்க. பேட்டர்னா என்னது? பார்த்துட்டு வர்றது அதுக்கு பேர். பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நோட் டவுன் பண்ணுறது. ஒரு நாளைக்கு 100 டேப்புக்கு மேலே நீங்கள் ஓப்பன் பண்ணலன்னா நீங்கள் ஒரு டிசைனரே கிடையாது சொல்லுவார் எங்களோட சார். ஒரு நாளைக்கு நீ 100 டேப் ஓப்பன் பண்ணி 100 வெப்சைட் போய் பார்க்கலன்னா நீ டிசைனர் ஆகிறது ரொம்ப கஷ்டம்டா தம்பி அப்படின்னு அவருங்க ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு. 2016 சொன்னார் எனக்கு, யூ வாண்ட் டு ஓப்பன் அட் மினிமம் 100 டேப் பர் டே. 100 டேப் ஓப்பன் பண்ணி 100 டேப்பில் 100 வெப்சைட்டை போய் பார்த்து அதில் என்ன பெஸ்ட்டாக இருக்குது, அதில் என்ன இல்லை, எல்லாத்தையும் பேட்டர்ன் பண்ணிட்டு வரணும். நீங்கள் அதை அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும். There only you can win the game here, because you need to create multiple versions, multiple layouts. ரொம்ப முக்கியம். ஒரு ஒரு லேஅவுட் கிரியேட் பண்ணுறதுன்றதுன்னா உங்களுக்கு சர்வசாதாரணமாக இருக்கணும். ஒரு டிசைன் எடுத்துக்கிட்டு ஒரு வாரம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க சில பேர்லாம். ஓகேவா? ஒரு வாரம் ஃபுல்லாக உட்காந்து ஒர்க் பண்ணுறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஃபாஸ்டர், clean, neat deliverable required here. கம்யூனிகேஷன். இப்போ யூஐக்கு பார்த்துட்டீங்க, அடுத்து என்ன பண்ணணும்? இப்போ பிளாட்ஃபார்ம் சாஸ். சாஸ்னா என்னப்பா? சாஸ்னா யாராவது சொல்லுங்கப்பா. நீங்கள் யாராவது டைப் பண்ணாமல் போடுறீங்க, ஐ மீன் உடனே டைப் பண்ணலைன்னா நீங்கள் கூகுளில் பார்த்துட்டு வந்து சொல்கிறீங்கன்னு அர்த்தம். சாப்னா வந்து மந்த்லி மந்த்லி பேமெண்ட் கட்டுறீங்கல்ல, அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ். நான் இப்போ ஜூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 1700 கட்டுறேன். எவ்வளோ கட்டுறேன்? 1700. 100 பேருக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரியும் செஷன்ஸை ரெக்கார்ட் பண்ணுற மாதிரியும் நான் என்ன பண்ணுறேன்? 1700 கட்டுறேன் மாதத்துக்கு. வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15,000லேருந்து 20,000 நான் ஜூமுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி நீ என்னென்ன பிளாட்ஃபார்முக்கெல்லாம் மாதத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுறியோ
அது எல்லாமே SaaS ப்ராடக்ட் சொல்லுவாங்க. இதோ இது பாருங்க சாம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் கம்யூனிகேஷன் கொலாபரேட் ஸ்லாக், மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ், ஜிஆர்எம். சிஆர்எம்னா கஸ்டமர் ரிலேஷன் மேனேஜ்மெண்ட், சேல்ஸ் ஃபோர்ஸு, அப்ஸ்டாப்ஸு, ஜென்டெஸ்க்கு. ஓகே, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ப்ரொடக்டிவிட்டி, அசானா, ட்ரிலியோ, கிளிக்கப், நோஷன், டிசைன் கிரியேட்டிவ், கேன்வா, அடோப், கிரியேட்டிவ் கிளவுடு, ஃபிக்மா, ஃபைல் ஸ்டோரேஜுக்கு ட்ராப் பாக்ஸ், கூகுள் டிரைவ் பாக்ஸ். இதெல்லாம் சாம்பிள் ஆப்ஸ். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் மாடல், யூசர் பே மந்த்லி ஆனுவலி. இதுதான் சாஸ். சாஸுக்குள்ள நிறைய விதம் இருக்கு. இப்போ ஒரு சாஸ் பத்தி ஒரு ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் ப்ரோ எனக்கு. சாஸ்ல இருக்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். என்னென்ன மாதிரியான சாஸ் அப்ளிகேஷன்லாம் நம்ம ஊர்ல இருக்கு தெரிஞ்சுக்கணும். போய் பார்க்கலாமா? ஜோஹோவோடைய வெப்சைட்டுக்குள்ள யாராவது வெறும் போயிருக்கீங்களா? zoho.com உடைய வெப்சைட்குள்ள யாராவது போயிருக்கீங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு போனீங்க? ஜாப் இருக்கான்னு பார்க்கறதுக்கு போனீங்களா? கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி எதாவது இருக்கான்னு செக் பண்ண போனீங்களா? ஓகே. இந்த ப்ராடக்ட்னு ஒன்று இருக்கு பாருங்க இங்க. இந்த ப்ராடக்ட்ல போயிட்டு என்னென்ன இண்டஸ்ட்ரிக்கெலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்க. சேல்ஸ், மார்க்கெட்டிங், காமர்ஸ் அண்ட் பிஓஎஸ், சர்வீஸ், ஃபினான்ஸ், இமெயில் அண்ட் கொலாபரேஷன், ஹியூமன் ரிசோர்ஸ், லீகல், செக்யூரிட்டி, ஐடி மேனேஜ்மெண்ட், பிஐ அண்ட் அனலிட்டிக்ஸ், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், டெவலப்பர் பிளாட்ஃபார்ம், ஐஓடி. இன்னும் ப்ராடக்ட்ஸ் நிறைய இருக்கு அவங்ககிட்ட. அவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்கு உங்ககிட்ட. யாராவது இந்த பிளாட்ஃபார்முக்குள்ள வந்து இத்தனை ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கீங்களா? இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணவங்களாம் PD அப்படின்னு போடுங்க பார்க்கலாம். நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. பண்ணாதவங்க நோ. பண்ணிருக்க மாட்டேங்கிறது 100% தெரியும். பண்ணுறதுன்றது ரேர் கேஸ் தான். இன்னிலேருந்து பண்ண ஆரம்பிங்க. யூ வாண்ட் டு பிகம் a பக்கா ப்ராடக்ட் டிசைனர், பக்கா ப்ராடக்ட் இன்ஜினியர். ஸ்டார்ட் அண்டர்ஸ்டாண்ட் ப்ராடக்ட் கேஸ் ஸ்டடிஸ். ஒரு ப்ராடக்டோட கேஸ் ஸ்டடி போய் படிங்க. ஒரு சிஆர்எம் உருவாக்குறதுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி என்ன, என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் உருவாக்கியிருக்கானுங்க, இதெல்லாம் எப்படி மார்க்கெட்டை ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஆப்புக்கும் கேஸ் ஸ்டடி கண்டுபிடிங்க பார்க்கலாம். நீங்கள் போய் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க அந்த கேஸ் ஸ்டடியை. யூ ரிசர்ச் அபவுட் த ப்ராடக்ட். ஒரு ஒரு 150 ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் ரிசர்ச் பண்ணி அவள் பின்னாடி இருக்கிற ஸ்ட்ராட்டஜி என்ன, அவள் எப்படிலாம் பண்ணியிருக்கிறான்றத கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா 151வது ப்ராடக்ட் நீங்கள் பண்ண முடியும். 100 ப்ராடக்ட்ஸை போய் ரிசர்ச் பண்ணுங்கள். 100 ப்ராடக்ட்டை பற்றி படிங்க போயிட்டு. அந்த 100 ப்ராடக்ட் ஒய் பெஸ்ட், திஸ் அப்ளிகேஷன் ஒய் பெஸ்ட் அப்படின்றது 100 ஆப் போய் பண்ணுங்க. 101வது ஆப் உங்கள் ஆப்பு. நான் ஒத்துக்கிறேன் அதில். நீங்களே பண்ணுவீங்க ஆட்டோமேட்டிக்காகவே. ஸோ ஒரு யூஐ டிசைனராக ஒரு ப்ராடக்ட் டிசைனராக வரணுன்ற உங்களோட ட்ரீம் ஒர்க் அவுட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா திஸ் இஸ் த another ஸ்டெப் அண்ட் another ப்ராசஸ் யூ வாண்ட் டு டூ. ஒரு பக்கம் ஃபுல் யூஎக்ஸ் பற்றி பேசியிருந்தேன். இங்கே ஒரு பக்கம் ஃபுல்லாக யூஐயும் அதுக்கு பின்னாடி இருக்கிற மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்ன, குளோபல் ஸ்ட்ராட்டஜி என்ன, யூசர் ஸ்ட்ராட்டஜி என்னன்றதை பார்க்கணும். நீங்கள் போயிட்டு அதுக்கு பின்னாடி இருக்கிற மானிட்டைசேஷன் பெனிஃபிட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸோ SaaS அப்ளிகேஷன் மார்க்கெட்டு, B2B, B2C, D2C.
இவ்வளோ தூரம் இருக்கு மார்க்கெட்டிங்க. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மார்க்கெட் இருக்கு. பிஸ்னஸ் டு பிஸ்னஸ், பிஸ்னஸ் டு கன்சியூமர், கன்சியூமர் டு கன்சியூமர், கன்சியூமர் டு பிஸ்னஸ். இந்த மாதிரி நிறைய இருக்கு. அப்போ இந்தந்த மார்க்கெட்லாம் என்ன பண்ணுது, இந்த மார்க்கெட்ல யாரெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இதுல என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இருக்கு இப்போ. அப்போ இப்போ நீங்க சாஸ்குள்ள போறீங்கன்னா சாஷுக்குன்னு சொல்லிட்டு டேஷ்போர்ட் டிசைன் தான் அதிகமாக கேட்குறாங்க ஆக்சுவலி இங்க. சாஸ் டேஷ்போர்டு காட்டுங்க அப்படி சொல்லிட்டு. ஒரு டேஷ்போர்டு பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான எலமெண்ட் எடுத்துன்னு வரணும், அதுக்குள்ள என்ன மாதிரி கலர்லாம் வைப்பாங்க, என்ன மாதிரி சார்ட் யூஸ் பண்ணுவாங்க, இப்போ இந்த சார்ட்டுக்கெல்லாம் என்ன மாதிரி லைப்ரரி எடுத்துன்னு வரலாம். டெவலப்மெண்ட்டுக்கு தான் இது தேவைப்படுது. பட் உள்ள என்ன மாதிரி சார்ட் எடுத்து வந்து வைப்பீங்க. எனி ஒன் ஹேஸ் ஐடியா அபவுட் ஃப்ரண்ட் எண்ட் சார்ட்ஸ். இங்க என்ன சார்ட் செட் வந்து போடலான்ற ஐடியா இருக்கா உங்களுக்கு? அந்த சார்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு லைப்ரரி இருக்கு தெரியுமா உங்களுக்கு? டெவலப் பண்ற மெத்தடாலஜி மாதிரி மெனி மெத்தடாலஜி இருக்கு. ரியாக்ட்னு ஒன்று இருக்குது தெரியுமா? ரியாக்ட் சார்ட்னு ஒன்று இருக்கு. ரியாக்ட் சார்ட்ஸ் லைப்ரரின்னு ஒன்று இருக்கு. சாட்ல சார்ட். இது வந்து ரியாக்டோட லைப்ரரி. ரியாக்ட் லைப்ரரிக்குள்ள இருக்கிற சார்ட் இது. இதே மாதிரி ஒவ்வொரு டெவலப்மெண்ட்லையும் சார்ட் இம்ப்ளிமெண்ட் பண்றதுல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்போ என்னென்ன மாதிரியான டேட்டா விசுவலைசேஷன்ஸ் இருக்குது இங்க. ஆஸ் a UX designer you need to understand this data visualization. நோட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கீங்களா டேட்டா விசுவலைசேஷன்ன்ற பாயிண்ட்? ஸோ டேட்டா விசுவலைசேஷன்ன்றது என்னன்னா, உங்களுடைய டேட்டாவை பக்காவா யூசருக்கு ஷோகேஸ் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி. இதுக்கு வந்து D3 சார்ட்னு யூஸ் பண்ணாங்க முன்னாடிலாம். D3 சார்ட் நிறைய சார்ட் லைப்ரரிஸ் இருக்கு. ஜேஎஸ் சார்ட் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் டேட்டா விசுவலைசேஷன்னா என்ன, அதை யூஎக்ஸ் டேர்ம்ஸ்ல படிச்சு இருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கீங்களா? டேட்டா விசுவலைசேஷன்ன்ற ஒரு டாபிக் இருக்கு யூஎக்ஸ்எல்னு சொல்லிட்டு தெரியுமா? இதெல்லாம் உங்க ரெஸ்யூம்ல போட்டிருக்கீங்களா? ஒரு டேட்டா விசுவலைசேஷனுக்கான முக்கியமான பாயிண்ட்ஸ்: prioritize the clarity and accuracy, understand the audience, consistency, contextual information, progressive disclosure, color usage. Common data visualization types: bar chart, line chart, pie chart, heat maps, bullet chart, scatter plots. இந்த டேர்ம் இப்பதான் ப்ரோ கேள்விப்படுறோன்றவங்க யாரெல்லாம் டேட்டா விசுவலைசேஷன்ன்றது யூஎக்ஸ்ல வருமானது எனக்கு இப்பதான் ப்ரோ தெரியுன்றவங்க யாருங்க? எனக்கு ஏற்கனவே தெரியும் ப்ரோ, டேட்டா விசுவலைசேஷன் நான் பார்த்துருக்கேன் ப்ரோ, படிச்சிருக்கேன்றவங்க மீ எப்பன்னு போடுங்க. இதுக்கு முன்னாடி நான் பார்த்தது இல்லை ப்ரோ அப்படின்னா நோ. பரவாயில்ல, தப்பு கிடையாது. சி, அண்டர்ஸ்டாண்டிங் த திங்ஸ், நியூ திங்ஸ் எனக்கு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வேல்யூவாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன், இல்லை தெரிஞ்சதே எடுத்துட்டு இருக்கிறேன் நான் உங்களுக்கு கிளாஸில். தட் இஸ் வாட் மை எய்ம். நான் வந்து சும்மா தெரிஞ்சதே கிளாஸ் எடுக்கிறதுக்கு லக்ஷ்மண் கிட்ட எதிர்ப்பா பே பண்ண தெரிஞ்ச விஷயம் தான் சொல்லி கொடுத்துட்டு போறாரு அவரு. ஒரு நாள் கனெக்ட் பண்ணாலும் ஒரு 4-5 விஷயம் புதுசாக பார்த்தோமா. ஓகேப்பா, பரவாயில்ல. லக்ஷ்மணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ பண்ணுறாருப்பா அவரு. அதுக்கு தான் இந்த கொஸ்டின். செல்ஃப் செக் பண்ணிக்கிறேன் நான் நிஜமாலுமே வந்து புதுசாக தான் எடுத்துட்டு இருக்கிறேன் நான் உங்களுக்கு, இல்லை தெரிஞ்ச விஷயத்தை எடுத்துட்டு இருக்கிறேன்னா சொல்லிட்டு.
இப்போ டேட்டா விசுவலைசேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். இப்போ சாஸ்குள்ளே வந்துட்டிங்கன்னா டேஷ்போர்டு மஸ்ட்டு. அப்புறம் காம்பனன்ட்ஸு. ஸோ மெட்டீரியல் டிசைன். மெட்டீரியல் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப்புக்கு வெப் ஆப்புக்கு காம்பனன்ட்ஸ் போய் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ பெஸ்ட் ப்ராக்டிசஸ் எப்படி ப்ரோ பண்ணுறது நான் அப்படின்னா, நேராக போய் காம்பனண்ட்லாம் படம் வரைஞ்சு பாருங்கள். உங்களோட பேப்பர் பேனை எடுத்து ஒவ்வொரு லே அவுட்டையும் ஜஸ்ட் ட்ரா அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் ஒரு பேர் இருக்குது, அதுக்கான யூஸ் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது, அதை எங்கே யூஸ் பண்ணணும், எதுக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பிரின்சிபல்ஸ் இருக்குது, ஸ்பெக்ஸ் இருக்குது, கைட்லைன்ஸ் இருக்குது. உட்காந்து எல்லாத்தையும் பாருங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெப்புக்குள்ளே போறீங்கன்னா மெட்டீரியல் யூஐ, ரியாக்ட் மெட்டீரியல் யூஐ. ரியாக்டில் தான் இன்னைக்கு முக்கால்வாசி ஆப்பை பில்ட் பண்ணுறாங்க. யாருக்காவது டைல் விண்ட் சிஎஸ்னா தெரியுமா? மொதல் HTML CSS யாருக்கு தெரியும்? HTML CSS ரொம்ப பேசிக்கான வெர்ஷன், ஓகேங்களா? அதுக்கு மேலே டைல் விண்ட் சிஎஸ்ன்னு இருக்குது, டைல் விண்ட் சிஎஸ்எஸ். இது வந்து மெட்டீரியல் டாட் யூஐ, ஓகேங்களா? ரியாக்ட். ஸோ இந்த ரியாக்டோடைய மெட்டீரியலையும் நீங்கள் போய் படிக்கணும். நீங்கள் படிச்சதெல்லாம் ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ் பற்றி படிச்சிருப்பீங்க. மெட்டீரியல் பற்றி படிச்சிங்களா? இந்த ரியாக்டை பற்றி படிச்சிருக்கீங்களா? MUIன்னு வாங்க இதுக்கு பேர். மெட்டீரியல் யூஐ ஃபார் ரியாக்ட் லைப்ரரி. இவ்வளோ ஒருத்தர் இருக்குப்பா படிக்கிறதுக்கு. ஒரு ஒரு யூஐக்குள்ளே வந்தீங்கன்னா இவ்வளோ ஒருத்தர் இருக்குது பார்க்கறதுக்கு. காம்பனன்ட்ஸ் பார்த்தா. அப்புறம் வந்து மல்டிபிள் வெர்ஷன் பண்ணணும். ஒரே ஒரு டிசைனுக்கு, ஒரே ஒரு ஃப்ளோவுக்கு மட்டுமே மல்டிபிள் வெர்ஷன் பண்ணணும் நீங்கள். அந்த மல்டிபிள் வெர்ஷனை ஏபி டெஸ்டிங் பண்ணணும். அதை ப்ரோட்டோடைப்பிங் பண்ணணும் ஃபிக்மாவில். ப்ரோட்டோடைப்பிங் பண்ணி டெஸ்ட் பண்ணணும் யூசர்ஸ் கிட்ட கொடுத்து. பேனர் இருக்குது, கார்ட்ஸ் இருக்குது, லேஅவுட்ஸ் நிறைய இருக்குது, பட்டன்ஸ் இருக்குது. யூஐ ஸ்டேட்னு ஒன்று இருக்குது. ஸ்டேட்ஸ்னா என்னன்னா மல்டிபிள் ஸ்டேட்ஸ் இருக்கு. அதாவது டிசேபிள், எனேபிள், ஆக்டிவ், ஓகேங்களா? ஆக்டிவ், இன்ஆக்டிவ். அதே மாதிரி ஸ்க்ரீன்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்ஸ் இருக்குது. இது இருக்குது பாருங்க, இதான் அது. டிசேபிள்டு, ஃபோக்கஸ்டு, ஹோவரு. ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான இது இருக்குது. எனேபிள்டு, டிசேபிள்டு, ஹோவரு, ஃபோக்கஸ்டு, செலக்டடு, ஆக்டிவேட்டடு, ப்ரெஸ்ஸடு, ட்ராகுடு, ஆனு, ஆஃபு, எரர். இவ்வளோ தூரம் இருக்குது. இதுக்கு முன்னாடி இதை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இந்த மாதிரி வந்து ஸ்டேட்ஸ்லாம் இருக்குது. ஒரு ஒரு பட்டனுக்கு ஒரு ஒரு எலமெண்ட்டுக்கு ஸ்டேட் இருக்குன்னு தெரியுமா? இதே மாதிரி மொபைல் ஸ்க்ரீனுக்கு ஸ்டேட்ஸ் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? எம்டி ஸ்டேட். யூஐல. ஓகே, எம்டி ஸ்டேட். ஓகே, அதுக்கப்புறம் லோடிங் ஸ்டேட். லோடிங் ஸ்டேட். எரர் ஸ்டேட். சக்சஸ் ஸ்டேட். இத்தனை ஸ்டேட் இருக்கு. இதோட அதிகமாக கூட இருக்கு வாய்ப்பு இருக்கும்.
ஸோ ஒரு யூஐன்னு வரீங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் இருக்குது படிக்கிறது. இதை விட அதிகமாக கூட இருக்கும். நான் அன்னைக்கு சும்மா ரவான் தான் கவர் பண்ணிட்டு இருக்கேன். இஃப் யூ என்டர் இன் மெனி திங்ஸ் யூ கேன் லேர்ன் லாட் ஆஃப் டீப் லேர்னிங்ஸ். நிறைய படிச்சு படிச்சு படிச்சுக்கினே வரணும். இதெல்லாம் எப்போ நீங்கள் படித்து முடிக்கிறீங்களோ அன்னைக்கு உங்கள் கையில் வேலை கண்டிப்பாக இருக்கும். அட்லீஸ்ட் ப்ராக்ரஸில் இருந்தால் போதும். சொல்கிறது புரிஞ்சுதா? அட்லீஸ்ட் யூ ஹாவ் டு பி இன் ப்ராக்ரஸ். தட் இஸ் எனஃப். ஓகே, புரிஞ்சுதாப்பா? ஸோ யூஐ பொறுத்தவரை இவ்வளோ தூரம் இருக்குது படிக்கிறதுக்கு. இன்னும் நிறையா கூட இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணணும்னா யூஐ பொறுத்தவரை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபிக்மாக்குள்ளே போனீங்கன்னா ஃபிக்மா லைப்ரரி, ஃபிக்மா கம்யூனிட்டி, இது ரொம்ப முக்கியம். ஃபிக்மா கம்யூனிட்டிலேருந்து நீங்கள் என்ன பண்ண முடியும், உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எடுக்க முடியும். ஃபிக்மாவில் வந்து யூ கேன் டேக் டிசைன் சிஸ்டம், கலர் கோடு, பேனரு, டைப்போகிராஃபி, எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் எடுத்து பெஸ்ட் ப்ராக்டிஸ் தான் அதை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே, ஸோ ஃபிக்மா கம்யூனிட்டி. இன்னும் சில சைட்ஸ் இருக்குது, சில வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நான் இப்போ உங்களுக்கு என்ன பண்ண சொல்லியிருந்தேன், வெப்சைட் பண்ண சொல்லியிருந்தேன், ரிசூம் பண்ண சொல்லியிருந்தேன், ப்ளஸ் உங்களோட லிங்க்டின் ப்ரொஃபைல் எல்லாத்தையும் கிரியேட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ இது எல்லாம் முடிச்சிட்டிங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்டஸ் அப்டேட் மட்டும் நீங்கள் போட்டுருங்க. ஓகேங்களா? குரூப்பில் வெப்சைட் டன், அடுத்து அடுத்த ஒரு கோடு கீழே லைனில் போட்டு இந்த மாதிரி ரிசியூம் டன், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோ டன், அடுத்து என்ன முடிக்க சொல்லியிருந்தோம் அது முடிச்சிட்டிங்கன்னா டன். அந்த மாதிரி ஸ்டேட்டஸோட போட்டு நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். ஜஸ்ட் நம்ம 15 டேஸ் கிராஷ் பண்ண போகிறோம். இன்னும் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வேர் யூ ஆர் லேக்கிங்கிறது எனக்கு தெரியணும் ஆக்சுவலாக. ஓகேவா? ஸோ ப்ளீஸ் ஒர்க் ஆன் தட் அண்ட் சென்ட் மீ த ஸ்டேட்டஸ். ஸோ நாளைக்கும் இதே டைமிங்கில் கனெக்ட் பண்ணுவோம் நம்ம. சரியா? வில் கனெக்ட் சேம் டைம். ஸோ வில் டாக் அபவுட் சம் யூஐ திங்ஸ் அண்ட் வி ஜம்ப் இன் டு சம் அதர் திங்ஸ் இருக்குது இன்னும் படிக்கிறதுக்கு. லைக் ஃப்ரீலான்சிங் ஸ்டிப்ஸ் இருக்குது. அதுக்கு முன்னாடி நெட்வொர்க்கிங் செஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீலான்சிங் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ தனபால் நீங்கள் மட்டும் ஸ்டே ஆயிக்கிங்க, மற்றவங்க எல்லாம் ட்ராப் ஆகிக்கலாம். கைஸ் நீங்கள் எல்லாருமே ட்ராப் ஆகிக்கிங்க, தனபால் நீங்கள் மட்டும் இருங்க.